இந்தியாவிலேயே மிக ஆபத்தான ஒரு நதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த நதியா ஃபைனலாக அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்குமா? ஸோ இந்த பார்த்தீங்களா பயங்கரமாக அப்படியே லேண்ட்ஸ்லைட் ஆகி ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. எல்லா வண்டியுமே இங்கே தான் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இது வரைக்கும் பாருங்க, இதுதாங்க இந்த அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் அனிமல். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஸாரோட வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே, என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுவும் எப்படின்னா பணமே இல்லாமல் வெறும் லிஃப்ட் டிக்கெட் மட்டுமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் தான் போக போகிறோம். ஸோ நம்மளோட பயணம் வந்து இந்த பங்க்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ இந்த ப்ரோவோட தான் நேற்று ட்ராவல் பண்ணோம். இப்போ அவங்களே வந்து இந்த ஜங்ஷனில் ட்ராப் பண்ணுறேன்னு. சரி ஓகே, போய் இறங்கிடலாம். அதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்டு நம்ம அருணாச்சல் போக வேண்டியதான். கரெக்டாக வந்து நம்மளை இந்த ஜங்ஷனில் இறக்கி விட்டாங்க. ஸோ இதுதாங்க மெயின் ஜங்ஷன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு போனோம்ல, ஸோ இது நாகாலாண்டு போகிற ரூட்டு. தென் இது வந்து அசாம் இன்னொரு சைடு போகிற ரூட்டு. இந்த ரூட்டு வந்து நேராக அருணாச்சல் போகிற ரூட்டுங்க. ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் லிஃப்ட் கேட்க ஆரம்பிக்கணும். ஸோ மார்னிங்கே முதல் லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஒன்று வந்துச்சு. சரி ஓகே, இந்த ட்ரக்கில் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கை நீட்டினேன், நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அப்படியே அருணாச்சலுக்குள்ளே போக வேண்டியதான் மக்களே. சைனாவோட ஸ்டார்ட் ஆகி அருணாச்சல் வழியாக அசாம் வழியாக பூந்து வெஸ்ட் பெங்கால் வழியாக போய் பே ஆஃப் பெங்காலில் கடக்கிற, அதாவது இந்தியாவிலேயே மிக ஆபத்தான ஒரு நதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த நதியான பிரம்மபுத்திராவில் தாங்க இருக்கும். இப்போ ஐயோ வேற மாதிரி இருக்கு மக்களே. ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம் பிரம்மபுத்திராவை. இதுதாங்க பிரம்மபுத்திரா, இந்தியாவோட மிக ஆபத்தான நதின்னு சொல்லலாம். சைனாவில் ஸ்டார்ட் ஆகி வெஸ்ட் பெங்கால் வழியாக போய் நம்ம பே ஆஃப் பெங்காலில் கிடக்கிறது அந்த பிரம்மபுத்திராவில் தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஐயோ எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க. இதுதான் வந்து அசாமில் முக்கியமாக ஃப்ளட்டு வர்றதுக்கான காரணமே இந்த நதி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கடல் மாதிரி இருக்குங்க. இது நதின்னு சொன்னால் யாராச்சும், அதாவது நம்ம ஆறுன்னு சொன்னால் ரிவர்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களாம், அந்த மாதிரி இருக்குங்க. இதை யாருமே நம்ப மாட்டோம் நதின்னு சொன்னால். இது எவ்வளோ பெரிய ஒரு கடல் மாதிரி இருக்குங்க இது பார்க்கறதுக்கு. ஜங்ஷனில் வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம நடந்து அப்படியே போக வேண்டியதாங்க. ஏன்னா இங்கேருந்து வந்து நிறையா ரோடு திரும்புது, டேர்னிங் வந்து நிறையா லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்பிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயே கன்ஃபியூஸ் ஆகுதா. அவங்க அந்த சைடு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வண்டியை நிப்பாட்டி இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு லெஃப்ட் எடுக்கணுங்க. அந்த ஒரு லெஃப்ட் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ரோடு தான். எல்லாம் காலிலே வந்து குளியலை போட்டு சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்காப்புலங்க. சன்பாத் குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் நடந்து போயிட்டே தாங்க இருக்கோம். யாரும் இங்கே வந்து லிஃப்ட் கொடுக்க மாட்றாங்க. எல்லாம் வந்து ஏன்னா பார்டர் ஏரியாவாக இருக்கா, ஸோ அதனால் வந்து யாரும் லிஃப்ட் கொடுக்க மாட்றாங்க. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பைக்கு வந்து நமக்கு லிஃப்ட் கொடுத்துட்டாங்க நிப்பாட்டி. ஸோ இப்போ நம்ம அப்படியே அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி போகலாங்க. பைக்கில் வந்தவங்க கரெக்டாக வந்து எங்கே நான் இறங்கக்கூடாதுன்னு நினச்சனோ அங்கே வந்து இறக்கி விட்டாங்க. சிலப்பத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில். ஸோ எதுக்கு சொன்னேன் அப்படின்னா இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. சரியான டவுன் இது. இந்த டவுனை தாண்டிட்டோம்னா ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ இந்த டவுன் தாண்டறதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டியது தான். ஏன்னா செம்ம பொல்யூஷனுங்க, அடிச்சு வெறும் மண்ணாக பறக்குது. ஃபைனலாக அருணாச்சல் பிரதேஷ்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அந்த க்ரீன் போர்டு இருக்கா, ஸோ இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு வழியாக நம்ம உள்ளே வந்தாச்சு. இது வரைக்கும் எந்த செக் போஸ்ட்டும் நான் பார்க்கல. ஸோ அதனால் உள்ளே போகிறதுக்கு ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. யாராச்சும் ஸ்டாப் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ லிஃப்ட் கேட்க ஆரம்பிப்போமா? ஒரு வண்டி வருது. ஸோ இருங்க கேட்டு பார்ப்போம். நிப்பாட்டுவாங்களான்னு தெரியலையே. டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு வழியாக ஒரு லிஃப்ட்டு கிடச்சிருச்சுங்க. அதிகமாக தூரம் போகலையா, ஒரு 10 கிலோமீட்டர் போகிறாங்களா. சரி பரவாயில்லண்ணே, வெயில் அடிக்குது, அந்த திருமாச்சும் அழைச்சிட்டு போய் விட்ருங்க. ஏன்னா கிடைக்கிற சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணுங்க.
ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்லேயும் நமக்காக யாராச்சும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ வேணான்னு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லிஃப்ட்டும் கிடைக்காம போயிடும். ட்ரக் வந்து இங்கே நிப்பாட்டியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 1/2 hour இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து காருன்னு போட்டிருக்கா. ஸோ அந்த காருக்கு வந்து போவாங்களாம். என்ன சொன்னாங்கன்னா, நீ அப்படியே நடந்து போப்பா, நம்ம வந்து பஸ்ஸர் போகிறோம். ஸோ பஸ்ஸர் தான் இன்றைக்கி டெஸ்டினேஷனு. போயிட்டு பஸ்ஸரில் போயிட்டு எங்கேயாச்சும் டென்ட்டு போட்டு அப்படியே ஸ்டே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு பஸ்ஸர் வில்லேஜ். ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே பீப்புள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அருணாச்சலில் கொஞ்சம் கான்டாக்ட் இருக்குது. நான் அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க அதான் சொன்னாங்க, இங்கே உள்ள மக்கள்லாம் தங்கமான மக்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் தைரியமாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம பஸ்ஸர் போகிறோம். இவர் என்ன சொன்னார்னா, அந்த 1/2 hour கழிச்சு நான் வருவேன்ப்பா, நீ ரோட்டில் இன்னும் நின்றுட்டு இருந்த அப்படின்னா நானே ஒன்று அழைச்சிட்டு போய் விட்டுறேன் அப்படின்னாங்க. எவ்வளோ அழகான லொக்கேஷன் பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குல்ல. கீழே போகலாமா, கீழே போய் குளியலை போடலாமா, எனக்கு குளிக்கணும் போல் இருக்குது. கீழே இறங்கி வந்தாச்சுங்க. ஏன்னா ஒரு இடம் பிடிச்சி போச்சுன்னா அதை விட்டுறக்கூடாதுங்க. ஸோ தண்ணி பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க தண்ணி. ஸோ போயிட்டு அப்படியே ஒரு குளியலை போட வேண்டியதான். நாகாலாண்டில் எனக்கு இது ஒரு அண்ணன் வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த பக்கெட் உனக்கு யூஸ் ஆகும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படின்னா ஸ்பாஞ்ச் மாதிரிங்க, மடக்கிக்கலாம் விரிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து இதை பண்ணணும். ஐயோ ஓடுது. துணியை துவைச்சி போட்டுடலாம். ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டாச்சுங்க. இந்த டப்பு எல்லாம் காஞ்சோன்னே அப்படியே எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு வழியாக ஒரு குளியலை போட்டாச்சு. இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுது. இப்போ போயிட்டு நம்ம மேலே நின்று லிஃப்ட் கேட்க வேண்டியதான். ஏன்னா இங்கே சுத்தமாக சிக்னல் இல்லைங்க, டவரே இல்லை. ஸோ அதனால் இங்கே இருக்கிறதே ரொம்ப வேஸ்ட்டு தான். யாருமே வரலைங்க ரோட்டில். கால் வலிக்குது, வெயில் வேறு தாங்க முடியல. அதான் பேக் அங்கே வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு கட்டையில் உட்காந்துட்டேன். ஓ வெயில் தான் சும்மா பிரித்து எடுக்குது. இங்கே ஒரு வீடு இருக்குது, ஆனால் யாரையுமே காணும். ஆஃப்டர் 1 hour ஒரு வழியாக ஒரு லிஃப்ட்டு கிடச்சிருச்சுங்க. ஒரு மணி நேரமாக நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. டேரெக்டாக நம்ம எங்கே போகணுமோ அந்த ஊருக்கே லிஃப்ட் கிடச்சிருச்சு. நம்ம நாகாலாண்டில் பார்த்தோம்லங்க, அதே மாதிரி தான் இங்கேயே வச்சுருக்காங்க. அழகாக வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது குடிக்கிற தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேம்பு போட்டு வச்சுருக்காங்க. பழைய தண்ணியை ஊற்றிடலாங்க. ஏன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 1 நாள் ஆகிடுச்சு, 1-1.5 நாள் ஆகிடுச்சு. இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இந்த மலையிலேருந்து வர தண்ணி இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்துக்கலாம். வழுக்குதுங்க பயங்கரமாக, ஃப்ரெஷ் வாட்ரு. இந்த வண்டியில் தாங்க நம்ம வந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே நிப்பாட்டி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா க்யூட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு லேண்ட்ஸ்லைடுங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல. இங்கே அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்குமா. ஸோ இந்த பார்த்தீங்களா பயங்கரமாக அப்படியே லேண்ட்ஸ்லைட் ஆகி ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. எல்லா வண்டியுமே இங்கே தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பயங்கரமாக மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சாலே இங்கே இதாங்க ஒரு பிரச்சனை, ரோடு ரொம்ப மோசமாகிடுது. திடீர்னு லேண்ட்ஸ்லைட்ஸ் அங்கே பார்த்தீங்களா அப்படியே எவ்வளோ கொட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜேசிபி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ரெடியானால் தான் வந்து நம்ம போக முடியும். ஸோ கரெக்டாக வந்து பஸர்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ், நம்ம என்ன பிளேஸ்க்கு போகணுன்னு நம்ம இன்றைக்கி கேட்டிருந்தோமோ ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து விட்டுட்டாங்க. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை மணி இருக்கும், ஒரு 11:30 மணி இருக்குங்க, 11:30-12 மணி இருக்கும். ஸோ அப்போ எடுத்தோம் நம்ம லிஃப்ட்டு. கடைசியாக வந்து ஒரு 3:30 மணி 4 மணிக்கு வந்து நம்மளை இறக்கி விட்ருக்காங்க. அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 68 கிலோமீட்டர் தான். அந்த 68 கிலோமீட்டர் ரோடு இருக்கே, மோசமான ரோடுங்க. சரியான ஒரு தூக்கத்தை போட்டேன். இப்போ தான் ஏன்ச்சேன். அப்படியே வெயில் வேறு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து பிளேஸ் தேடணும். ஸோ இவங்க தாங்க அந்த நம்ம இந்தியன் ஆயில் சொல்லியிருந்தோம்ல, ஸோ அந்த இந்தியன் ஆயிலோட மேனேஜர். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங் மீ. ஸோ தேங்க்யூ. ஸோ இவங்கள தான் வந்து நம்ம அந்த நேத்தி வந்து ஒரு பங்கில் தங்கியிருந்தோம்ல, ஸோ அவங்க வந்து இவங்களை கான்டாக்ட் பண்ணி அப்புறம் இவங்க வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. அப்படியே சும்மா ஈவினிங்கில் போர் அடிச்சிச்சுங்க. அதான் வந்து அந்த பெட்ரோல் பங்க் மேனேஜர் இருந்தாங்க. ஸோ வாப்பா வெளில போகலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதான் மக்களே அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம், பஸார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் அப்படியே ஒரு ரவுண்ட் மட்டும் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பஸாரோட வியூ பாயிண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். மொத்த டவுனும் தெரியுது பாருங்கள். நான் கூட பஸர் வந்து ரொம்ப சின்ன பிளேஸ்ன்னு நினச்சேன், பட் ஆனால் ரொம்ப பெருசுங்க. நம்ம சரியான வியூ பாயிண்டில் இருக்கோம்.
அங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஃபுல்லாக அப்படியே மவுண்டெயின்ஸில் அப்படியே படர்ந்து கிடக்குங்க. அப்படியே இது வழியாக தான் நம்ம பூந்து வந்தோம். நாளைக்கு வந்து நம்ம வேறு ரூட்டு எங்கேயோ இருந்துச்சு, அது மறந்து போச்சு. அது இந்த சைடுன்னு நினைக்கிறேன், எந்த சைடுன்னு கரெக்டாக தெரியல. இது வரைக்கும் பாருங்கள், இதுதாங்க இந்த அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் அனிமல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. இது பேர் தாங்க மித்துன். நம்ம நாகாலாண்டில் பார்த்தோம் தெரியுமா, இந்த அப்பாவையே அங்கே அவங்க சாப்பிட்றாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், அந்த ஃபேஸ் பாருங்களேன், அப்படியே பசுமாடும் எருமை மாடும் கலந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க மித்துன். ஓ ஸோ க்யூட். அது எப்படி பார்க்குது பாருங்களேன் நம்மளை வித்தியாசமா. யாரா நீ எங்கள் ஊரில் வந்து என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. டச் பண்ணிட்டாங்க. கேன் ஐ டச்? இருங்க நம்மளும் டச் பண்ணுவோம். சாப்பாடு வந்துருச்சுங்க. ஸோ சாப்பிட்றலாம். காலிலேருந்து சாப்பிட்லங்க, சரியான பசி. ஏன்னா நம்மலாம் கிடச்சா தான் சாப்பிட்றோமா. ஸோ அதனால் காலிலேருந்து சரியான பசிங்க. ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். ரைஸ் வந்து அந்த அளவுக்கு பதம் இல்லை, பட் இருந்தாலும் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கணும். தேங்க்யூ, தன்யவாத். ஸோ இன்றைக்கான ஸ்டே நமக்கு கிடச்சிருச்சுங்க. எங்கே அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து படுக்க போகிறோம். இது எப்படி நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, நேற்று வந்து ஒரு பெட்ரோல் பம்பில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல. ஸோ இந்தியன் ஆயிலில். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து போகிற ரூட்டில் வந்து 2-3 பங்க் இருக்குது, அந்த 2-3 பங்க்கும் எனக்கு நல்ல கான்டாக்டில் உள்ள பங்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதே மாதிரியே இங்கே ரீச் ஆனோடனே இங்கே உள்ளவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்து அவங்கள்ட்ட பேச சொன்னாங்க. ஸோ அது மாதிரி அவங்க பேசினாங்க. பேசி முடித்தோடனே அப்புறம் அழைச்சிட்டு வந்து இங்கே ரூமில் விட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடியுது மக்களே. நம்ம வந்து இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பஸரில் இருக்கும். நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி அப்படியே வந்து எங்கே லிஃப்ட் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் அந்த சேனலில் சுற்றி பார்த்துடலாம். அதுவும் வந்து எப்படா பணம் இல்லாமல் லிஃப்ட் கேட்டு சுற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற மக்களே. அது வரைக்கும் பபாய், குட் நைட்.